பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த காலைவேளையில் வரவேற்கிறோம். கர்த்தர் நாளில் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிறார். கடந்த 8 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாரு. இந்த புதிய மாதத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த புதிய வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் போது எவரையும் மேன்மைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருக்கு யார், இவங்க ஒன்றும் இல்லாதவங்க, இவங்ககிட்ட பணம் இல்லை, இவங்ககிட்ட பொருள் கிடையாது, இவங்ககிட்ட ஆஸ்தி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வேளை மற்றவங்கள பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவரால் யாரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, ஆண்டவர் என்ன போய் நினைப்பாரா, அவங்க காணி கொடுக்குறாங்க, அவங்க மற்ற காரியங்களை அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு தானே எல்லாத்தையும் பண்ணுவார், நமக்கு எப்படி ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. ஆண்டவர் யாரை வேணுனாலும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். யாரை வேணுனாலும் ஆண்டவர் கனப்படுத்த ஆண்டவரால் முடியும். வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் இப்படியே வாசிக்கிறோம். மொர்தெகாய் குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மொர்தெகாய் எங்கே இருந்தார்னா அரண்மனை வாசலில் உட்காந்துருந்தார். எஸ்தர் ராஜாத்தியாக இருந்தாங்க. ஆனால் அரண்மனை வாசலில் மொர்தெகாய் உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மொர்தெகாய் தான் ராஜாவை காப்பாற்றிருக்கிறார், அவருடைய உயிரை காப்பாற்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த கனமும் அங்கே செலுத்தப்படவில்லை. ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வராமல் போனது நிமித்தமாக அங்கே ராஜா கேட்குற ஒரு காரியம் என்னென்னா, இந்த நடவடிக்கைகள் புஸ்தகம்லாம் வாசிக்கும் போது இரவு நேரத்தில் அவர் கேட்குறாரு, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது நாம் செஞ்சோமா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னோடனே, அப்படி எதுவுமே செய்யலையா அப்படின்னோடனே அங்கே ஆமான் வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆமான் யூத ஜனங்களை சாகடிக்கும்படிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவன் தன்னுடைய தாக்கீதுகள்லாம் எழுதி ராஜாவுடைய முத்திரை போட்டு குறிப்பிட்ட நாளில் 127 நாடுகளில் இருக்க யூதர்களை, தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படிக்காக ராஜாவுக்கிட்ட உத்தரவு வாங்கின ஒரு மனுஷன். அவன் நிற்கிறான். அப்போது ராஜாவுக்கு அந்த நடவடிக்கை புஸ்தகங்கள் வாசிக்கும் போது அந்த நடவடிக்கை புஸ்தகத்தை வாசிக்கிறோன்னு சொன்னால் இந்த மொர்தெகாய்க்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லும் போது அங்கே யார் வந்துக்குதுன்னா ஆமான் வந்துக்கிறார். அப்படின்னோடனே ஆமானை கூப்பிடுங்க அப்படின்னு ஆமானை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட பிறகு அங்கே ராஜா சொல்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னும் போது அவர் சொன்னார், ராஜ வஸ்திரம் போடணும், ராஜா ஏறுகிற குதிரை போடணும், ராஜாவுடைய மோதிரம் கொடுக்கணும். அது எப்படியா ராஜ வஸ்திரம் போட்டு அவனை ஊர் ஃபுல்லாக குதிரை மேலே, ராஜா ஏறுகிற குதிரை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு ஒருத்தர் அவருக்கு முன்னாடி சொல்லணும், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படியா இவனுக்கு கனம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொன்னார், இது ஒரு காரியத்தையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் அரண்மனை வாசல் இருக்கிற போய் மொர்தெகாய்க்கு அதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ஆமானுக்கு கட்டளையிட்டார். எந்த மனுஷன் யூத ஜனங்களை கொலை செய்யணும்னு நினச்சானோ அந்த மனுஷனையே ராஜாவுடைய இதயத்தை கர்த்தர் மாற்றி அந்த மனுஷனையே ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படியா கனம் பண்ணப்படுவான் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தி வச்சார். அதுதான் நான் சொல்கிறேன், எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியும், எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும். என்னை யாருமே கண்டுக்கல, எனக்கு எந்த பொருளுமே இல்லை, எனக்கு ஆஸ்திகள் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கார். அவருடைய கரத்தினால் ஆகும் என்று இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்துவோம் அவருடைய கரத்தினால் ஆகும். அப்போது ஆண்டவரை நம்பின மக்களை கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரியைகள் மூலமாக ஆண்டவர் பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு செய்து முடிக்க அவர் வல்ல தேவனாக இருக்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்துவோம் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று எதிர்க்கிறதே ராஜா, எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வசனத்தை யார் சொன்னாங்க அப்படின்னா தாவீது தன்னுடைய கடைசி காலத்தில் நான் ஜீவன் மறிக்க போகிற நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அவர் சொன்னார், ஐஸ்வர்யம் கரம் உம்மாலே வருகிறது அப்படின்னு சொல்லி, எவரையும் மேன்மைப்பட்டு பலப்பட்டு உங்களுடைய கரத்தினால் ஆகும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ கர்த்தர் தான் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். அவர் தான் அவங்கள பாதுகாக்கிற தேவனாக இருக்கார். தாவீதுக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர் தான் என்னை மேன்மைப்படுத்துவார், என் ஆண்டவர் தான் என்னை பலப்படுத்துவார் சொல்லி எந்த மனுஷனும் தாவீது சார்ந்து கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும்
முழுவதும் அவர் சார்ந்து கொண்டது எல்லாமே தேவனை மாத்திரம்தான். அப்போது நாம் கூட தேவனை சார்ந்து கொள்வோம், தேவன் மேலே நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி பண்ணுங்க. என்னை மேன்மைப்படுத்த உம்மால முடியும், என்னை பலப்படுத்த உம்மால முடியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உம்மால முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கார். இந்த காலை வேளை இந்த மதத்தில் இந்த முதல் தேதியில் கர்த்தருடைய கரம் நம்மளை இந்த மாதம் முழுதும் தாங்கி நடத்துகிறோம். அவருடைய கரத்தினால எல்லாம் ஆகும் என்று இருக்குது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேவனால் எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துடைய முதல் நாளுக்காக நன்றி. இந்த 9வது மாதத்தில் தேவன் தாமே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வத்தை நீ நடத்த வல்ல தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலையிலையும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்த கிருபை தந்ததுக்காக நன்றி. எவரையும் மேன்மைப்படுத்துவோம், பலப்படுத்துவோம். உடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதிக்கப்படி உடைய கரத்தின் கிரியைகளை ஆண்டவரே அப்பா, நீங்கள் ஆண்டவரே வல்லமுள்ள கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாக இருக்க. இந்த மாதம் முழுதும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்கள்லாம் உடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்குற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ராஜா. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமுள்ளக்காரம் மகிமையான காரியங்களை செய்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கும். உடைய ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். பலவீனமாக இருக்கிற பலத்தையும் சுகவீனமாக இருக்கிற சுகத்தையும் தந்து நடத்துங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பிறந்தநாள் திருமணநாள் காண்கிறார்கள் கர்த்தர் அவர்கள் எல்லாரும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்க. எல்லாரையும் மேன்மைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அன்றைக்கு மொர்தெகாயை மேன்மைப்படுத்தின கர்த்தர், கனப்படுத்தின கர்த்தர் ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவரே கனப்படுத்தினீங்களேப்பா. அதே போல் எல்லாருக்கும் முன்பதாக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வளமிழக்காரம் மகிமையானவர்களை செய்து ராஜா. நீரே உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சிவன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 9வது மாதம் முழுவதும் உங்களை மேன்மைப்படுத்துகிற மாதமாக, உங்களை கனப்படுத்துகிற மாதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கா. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.